அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் தைரிய வீரிய பாவம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் பாவத்தின் காரகங்களை காண இருக்கிறோம். லக்னம் என்ற ஜாதகரின் தனித்துவத்தை, சுய முயற்சியை, சுய அறிவினை அதிகப்படியான வளர்க்கும் பாவம் இந்த 3ஆம் பாவம். அதனால தான் லக்னம் பலமடங்கு பலப்படுவதால் 3ஆம் பாவத்தை தைரியம், வீரிய, மனோதிடம் உள்ள பாவம் என்கிறோம். லக்ன பாவம் மூளை என்றால் அதன் தொடர்புடைய மனம், அதன் தொடர்புடைய பாவம் இந்த 3ஆம் பாவம். இந்த பாவங்கள் இரண்டும் இணைந்து சிறப்பாக செயல்பட்டது என்றால் வச்சுக்கோங்க, மூளையினுடைய எண்ணங்களை செயல்படுத்தும் களமாக இந்த 3ஆம் பாவம் செயல்படக்கூடியது. லக்ன பாவம் மூளை என்றால் அதன் தொடர்புடைய மனம் இந்த 3ஆம் பாவம். இந்த பாவங்கள் இரண்டும் இணைந்து சிறப்பாக செயல்பட்டது என்றால் ஒருவருடைய தனித்துவம் பல மடங்கு மேம்படும். மூளையினுடைய எண்ணங்களை செயல்படுத்தும் களமாக இந்த 3ஆம் பாவம் செயல்படக்கூடியது. 3ஆம் பாவத்தின் காரக கிரகங்களாக செவ்வாய் மற்றும் புதன் கிரகங்கள் ஆகும். உறவு முறைகளில் இளைய சகோதர சகோதரிகளை குறிப்பது. நம் உடல் கூறில் காது, தோள்பட்டை, கைகள், கழுத்தெலும்பு, கழுத்திற்கு கீழ் செல்லும் உடலில் உள்ள நரம்பு மண்டலங்கள், இரத்த நாளங்கள், உணர்வு புலன்கள் போன்றவைகளை குறிப்பது இந்த 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் லக்னத்தின் அடுத்த பரிணாமம் ஆகும். அதாவது லக்னத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் அடுத்த பரிணாமத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு உன்னத அமைப்பு கொண்ட பாவம் இந்த 3ஆம் பாவம் ஆகும். 3ஆம் பாவம் என்பது தகவல் தொடர்புகளையும் கருத்து பரிமாற்றங்களையும் தெரிவிக்கும் பாவம். ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய, கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றலை தெரிவிக்கும் பாவம். மாற்றங்களை தரும் பாவம். சூழலுக்கு தக்கவாறு தங்களை அப்டேட் செய்து கொள்ளும் பாவம். துரதிர்ஷ்டம் என்ற 8ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவமாக உள்ளது இந்த 3ஆம் பாவம். எனவே தீமையை திசை திருப்பி நன்மையாக மாற்றக்கூடிய பாவம். தீமையை எதிர்மறையாக திருப்பி நேர்மறையாகும் பாவம் இந்த 3ஆம் பாவம் ஆகும். உலகிலுள்ள அனைத்து விதமான தகவல் தொடர்புகளையும், தகவல் பரிமாற்றங்களையும், ஒப்பந்தங்களையும் தெரிவிக்கும் பாவம். இடமாற்றங்களை, சிறுதூர பயணங்களை குறிப்பது. பக்கத்து வீடு, பக்கத்து ஊர், அண்டை மாநிலம், அண்டை நாடுகளை குறிப்பது இந்த 3ஆம் பாவம். சிறுதூர பயணங்கள், சாலை, கடிதம், கணிதம், தபால் நிலையம், தொலைபேசி, கைபேசி, தொலைக்காட்சி, ரேடியோ, செய்திகள், எதையும் சுருக்குதல், அடையாள சின்னங்கள், சான்றிதழ்கள், காசோலைகள், உலகில் உள்ள அனைத்து விதமான பதிவுகள், மத்தியஸ்தம், தூது செல்லுதல், பத்திரிகைகள், விளம்பரம், கையெழுத்து, நூலகம், வதந்திகள் போன்ற விஷயங்களும் 3ஆம் பாவத்தின் காரகங்களாக உள்ளது. 2ஆம் பாவம் பேச்சை குறிப்பது என்றால் 3ஆம் பாவம் எழுத்தை குறிப்பது. புதிய பரிமாற்றங்களை, புதுப்பித்தலை, புதிய சூழல்களை குறிப்பது இந்த 3ஆம் பாவம். ஜாதகரினுடைய தனித்துவத்தை, சுய அறிவினை குறிப்பது, ஒரு மனிதனுடைய அடையாளத்தை குறிப்பது இந்த 3ஆம் பாவம். ஒல்லியான உடல்வாகு, நார்ச்சத்துள்ள உணவுகள், நடைப்பயணம், சாலையோர இடங்கள், சகலகலா வல்லமை, ஒரு செய்தியை விளக்கும் திறன், மொழிபெயர்த்தல், மென்பொருள், பன்முக தன்மையோடு இருத்தல் போன்ற சிறப்பு தன்மை வாய்ந்த செயல்களை எல்லாம் விளக்குவது இந்த 3ஆம் பாவம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.